வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்ற பெருமக்களே, பகவத்கீதை தொடர் சிந்தனையிலே மிகுந்த ஆர்வத்தோடு கலந்து சிறப்பு செய்து வருகின்ற அன்புமிக்க NLFCS நிர்வாக இயக்குனர் மாண்புமிகு டத்தோ பி. சகாதேவன் ஐயா அவர்களே, மலேசியா குலுவாங் அறிவு திருக்கோவில் தலைவர் துணை பேராசிரியர் அருள்நிதி பி. பழனிசாமி ஐயா அவர்களே, மலேசிய வாழ்க்கை விஞ்ஞான மனவளக்கலை மன்ற தலைவர், இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் எனது இனிய நண்பர் பேராசிரியர் பிரசன்னா சண்முகநாதன் ஐயா அவர்களே, இறைவனுக்கும் இறைவனை அறியச் செய்த குருவுக்கு வணக்கம் பாடிய பேராசிரியர் பிரபாகரணி கந்தசாமி அம்மா அவர்களே, இனிதொரு துரித ஒன்றியத்தை தந்த பேராசிரியர் உமாசங்கரி ராதாகிருஷ்ணன் அம்மா அவர்களே, மற்றும் இணைய வழியாக இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பு செய்து வருகின்ற ஆன்மீக அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் சூக்குமமாய் எழுந்தருளியிருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து மகர்ஷியின் ஆசியோடு உங்களது ஆசியையும் வேண்டி உரையை துவங்குகின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்ற பெருமக்களே, ஸ்ரீமத் பகவத்கீதை தொடர் சிந்தனையில் சென்ற வகுப்பு வரையில் 10ஆம் அத்தியாயமாகிய விபூதி யோகத்தில் 11வது ஸ்லோகம் வரைக்கும் சிந்தித்து நிறைவு செய்தோம். அதனைத் தொடர்ந்து இன்றைய அமர்விலே 12ஆம் ஸ்லோகத்திலிருந்து தொடர்ந்து விபூதி யோகத்தை சிந்திக்க இருக்கின்றோம். இதுவரை கிருஷ்ண பரமாத்மா விளக்கியதை கேட்ட அர்ஜுனன் இப்போது 2 ஸ்லோகங்களில் ஒரு கருத்தை சொல்கின்றான். மேலாம் பிரம்மம், உயர்ந்த இருப்பிடம், ஒப்பற்ற புனிதம் தாமே. எல்லா ரிஷிகளும் நாரதரும் அசிதர், தேவலர், வியாசர் ஆகியவரும் உம்மை நித்தியமானவன், திவ்ய புருஷன், ஆதிதேவன், பிரவாதவன், எங்கும் நிறை பொருள் என்று இயம்புகின்றனர். தாமும் அப்படியே பார்க்கின்றீர். மேலாம் பிரம்மம், உயர்ந்த இருப்பிடம், ஒப்பற்ற புனிதம், அந்த இறைநிலை. எல்லா ரிஷிகளும் நாரதரும் அசிதர், தேவலர், வியாசர் போன்ற மகான்களும் அந்த இறைவனை நித்தியமானவன், திவ்ய புருஷன், ஆதிதேவன், பிரவாதவன், எங்கும் நிறை பரம்பொருள் என்று இயம்புகின்றனர். அதையே தாமும் பகர்கின்றீர் என்று அர்ஜுனன் இந்த கருத்தை சொல்கின்றான். இது ஏற்கனவே நாம் சிந்தித்த கருத்துக்கள் தான். மேலாம் பிரம்மம். பொதுவாக பிரம்மம் என்ற சொல் இறைநிலை குறிப்பதாக பொருள் கொண்டாலும் கூட சிறப்பித்து பேசுகின்ற போது அதனுடைய சரியான பொருள் என்று பார்க்கின்ற போது இந்த பிரபஞ்ச களத்துக்கு மூலமாகிய விண், அதுதான் பிரம்மம் என்று சொல்ல முடியும். இந்த விண் களமாகிய பிரபஞ்சத்தை தான் பிரம்மலோகம் என்று சொல்கின்றோம். இந்த பிரம்மத்திற்கு மூலம் இறை துகள் என்ற சக்தி, சக்திக்கு மூலம் அந்த சிவம் என்ற சுத்தவெளி. இந்த இடத்திலே பொதுவான கருத்தாகத்தான் சொல்லப்படுகிறது. இறைவனைத்தான் இங்கே குறிப்பிடுகின்றார்கள் மேலாம் பிரம்மம் என்ற சொல் மூலமாக. உயர்ந்த இருப்பிடம். உயர்ந்த என்றால் நிலையிலே மட்டும் அல்ல, சிறப்பிலையும் உயர்ந்தது. துரியமும் கடந்து நின்ற தூர தூர தூரமே என்று சிவவாக்கியர் சொல்லுவார். அப்படி
இந்த பிரபஞ்சத்திற்கு அப்பால் எல்லையில்லாத பரவெளியாக உயர்ந்திருப்பது, விரிந்திருப்பது அந்த சுத்தவெளி. ஒப்பற்ற புனிதம். எதை நாம் புனிதம் என்று சொல்ல முடியும்? களங்கம் இல்லாததை புனிதம் என்று சொல்லலாம். புனிதத்திற்கே ஒரு புனிதத்துவம் என்று சொல்லப்படும் என்றால் எதுவாக இருக்கும்? எது தோற்றத்திற்கு மூலமாக இருக்கின்றதோ, தோன்றாததாக இருக்கின்றதோ, அதுதான் அனைத்தையும் விட புனிதமாக இருக்க முடியும். அதனால் அது ஒப்பற்ற புனிதம். இதை உணர்ந்தவர்கள், அனுபவத்தில் உணர்ந்தவர்கள் யார் என்றால் ரிஷிகள். எப்படி உணர்ந்தார்கள்? நாரதர். ஏற்கனவே முதல் வகுப்பிலே நாம் சொன்னது போல இந்த உடலை ரதம் என்று சிறப்பிப்பார்கள். இந்த உடலை நடத்துகின்ற மனதுக்கு ரதன் என்று சொல்லுவார்கள். அந்த மனதை நடத்துகின்ற மூலம் அறிவு, இறைநிலை. ரதன் என்றால் மனம் கடந்த, அறிவு சார்ந்த என்று பொருள். அப்ப எப்படி அறிந்தார்கள் என்றால் மனம் கடந்த ரிஷிகள் அறிந்தார்கள். வியாசர் போன்ற, வேதத்திரி மகர்ஷி போன்ற ரிஷிகள் அதை அறிந்தார்கள். அப்படி அறிந்தவர்கள் என்ன சொன்னார்கள்? நித்தியமானவன், அழிவில்லாத பரம்பொருள் அது. திவ்ய புருஷன். புருஷ என்றால் அறிவு என்று பொருள். திவ்ய என்றால் சிறப்பு வாய்ந்தது, பெருமை வாய்ந்தது. ஆதி தேவன், ஆதி சிவம், ஆதி மூலம். அதற்கு ஒரு மூலம் கிடையாது. பிறவாதவன். பிறப்பு இருந்தால் மூலம் இருக்கத்தானே செய்யும். மூலமே இல்லை என்கின்ற போது பிறப்பும் இல்லைதான். எங்கும் நிறை பரம்பொருள். எல்லையற்ற தன்மையிலே சுத்த வெளியாகவும், எல்லை உள்ள தன்மையிலே பிரபஞ்சமாகவும், இன்னும் சிறு சிறு துகள் அளவிலே இறைத்தோளுக்கு மையத்தில் அமைந்த அறிவாகவும், ஜீவன்களிலே, நம்மிடத்திலே இந்த ஜீவாத்மாவுக்கு மூலமாகிய தெய்வமாகவும் இருக்கின்ற அந்த பரம்பொருள். அதனால் அது எங்கும் நிறை பரம்பொருள். அது இல்லாத இடமோ, காலமோ, இயக்கமோ, சீவனோ எதுவுமே இல்லை. அதுவே அனைத்துமாக பரிணமித்ததனால் அது இல்லாத ஒன்று இருக்க முடியுமா? அதையே தாமும் பகர்கின்றீர் என்கிறார். அதையே தான் மகர்ஷி நமக்கு சொல்கின்றார்கள். 14வது ஸ்லோகத்தில், நீர் எனக்கு ஓதுவது யாவும் உண்மை பகவானே, உனது தோற்றத்தை தேவர்களும் அறியார், வானவர்களும் அறியார். நீர் ஓதுவது யாவும் உண்மை பகவானே, உனது தோற்றத்தை தேவர்களும் அறியார், வானவர்களும் அறியார். தேவர்கள் என்றால் புலன்கள், மெய்வாய், கண்மூக்கு, செவி என்ற உணர்வு புலன்கள். கைகள், கால்கள், வாய், இருவாய், கருவாய் என்ற செயல் புலன்கள். இவை அனைத்துமே தேவர்கள். இந்த புலன்கள் வழியாக இறைவனை அறிய முடியுமா என்றால் இயலாது. எனவே தேவர்கள் என்ற புலன்கள் மூலமாக இறைவனை அறிய முடியாது. வானவர்களும் அறியார். வான் அவன். வான் என்றால் இந்த பிரபஞ்சம். நிர்வான் என்றால் இந்த பிரபஞ்சத்தை கடந்த நிலை. இன்னும் அதுக்கு சிறப்பான பொருள் என்ன என்றால், இந்த பிரபஞ்சம் பேதங்கள் நிறைந்தது. எண்ணற்ற தோற்றங்கள், இயக்கங்கள், ஜீவன்கள், 800 கோடி மனிதர்கள், இப்படி எண்ணற்ற இயக்கங்கள் உள்ள இடம் இந்த பிரபஞ்சம். அதனால் இது பேதம் நிறைந்த களம். அது வான். நிர்வான் என்றால் பேதம் அற்ற நிலை. அங்கே எந்த விதமான இயக்கங்களும் கிடையாது. ஏகமும் ஒரே வெளியாக, சுத்த வெளியாக, மெய்ப்பொருளாக இருக்கிறது. அதனால் அது நிர்வாணம் என்று சொல்வார்கள். எனவே நீர் எனக்கு ஓதுவது யாவும் உண்மை பகவானே,
உனது தோற்றத்தை புலன்களும் அறியாது, பேதம் பார்க்கின்ற நிலையில் இருக்கின்ற மனமும் பகுத்தறிவும் அறியாது. அடுத்த ஸ்லோகத்தில், உயிர்களை படைத்தவா, உயிர்களுக்கு இறைவா, உம்மை உம்மால் நீரே உள்ளபடி அறிவீர். உயிர்களை படைத்தவா, உயிர்களுக்கு இறைவா, உம்மை உம்மால் நீரே உள்ளபடி அறிவீர். பாம்பின் கால் பாம்பரையும் சொல்வார்கள் இல்லையா? பாம்புக்கு கால் உண்டா? ஆனால் ஓடுகிறதே. அதுபோல இல்லாத நிலையிலேயும் தோன்றாத நிலையிலேயும் ஒன்றை அறிய முடியுமா? அதாவது கண்ணாசுடைய வரிகளிலே, காற்றில் மிதக்கும் ஒளிகளிலே, கடலில் தவழும் அலைகளிலே இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான். இந்த வரி மிக அற்புதம். என்னை அவனே தான் அறிவான். அறிவு, அறிதல், அறிபவன், அறியப்பட்டவன், அறிந்த தெளிவு அனைத்தும் ஒரே பொருள்தான். இடம் மாறி மாறி வேஷங்களை போட்டுக்கொண்டிருக்கிறது திருவிளையாடலாக. மற்றபடி ஒவ்வொன்றுக்கும் மூலம் எது என்று தேடுகின்ற போது அந்த ஆதி மூலமே அனைத்திற்கும் மூலமானது. அதனால் அறிவாக இருப்பவனும் அவனே, அறிபவனும் அறிந்த தெளிவில் திளைப்பவனும் எல்லாம் ஒரே பரம்பொருள்தான். அவனே அனைத்தையும் படைத்தான். படைத்தான் என்றால் ஒன்றில் இருந்து ஒன்று படைப்பது என்று பொருள் அல்ல. பொதுவாக இந்த வார்த்தையை கேள்விப்படுகின்ற போதே இறைவன் எங்கோ அமர்ந்து கொண்டு ஒவ்வொன்றாக படைத்தது போல மக்கள் பாவனை செய்கிறார்கள். உருவாக்குதல், படைத்தல், தோன்றுதல், தன்மாற்றம் எல்லாம் ஒரே பொருள் தானே. எனவே உயிர்களை படைத்தவா என்றால் அந்த உயிர்களாகவே எழுச்சி பெற்றவன் என்பதுதான் உண்மையான பொருள். தன்மாற்றம், அவதாரம் என்ற சொல்லுக்கு பொருளே அதுதானே. அவதரத்தி அவதார். அவ மாற்றம், தரத்தி தன் நிலையில், அவதார் என்றால் தன் நிலையில் அடைந்த மாற்றம், தன் மாற்றம், டிரான்ஸ்ஃபார்மேஷன், மேனிஃபெஸ்டேஷன். எனவே உயிர்களை படைத்தவா அதுவே எல்லாமாக மாற்றம் பெற்றது. அதனால் உயிர்களுக்கு இறைவா, மூலப்பொருள் இறைவனே, உம்மை உம்மால் நீரே உள்ளபடி அறிவீர். இறைவனை உள்ளது உள்ளவாறு யார் அறிய முடியும்? இந்த பகுத்தறிவு, மனிதனாக இருக்கின்ற இந்த பகுத்தறிவு அந்த வேகத்தை கழித்து விவேகத்தில் லயிக்கின்ற போது அது முற்றறிவாக, பேரறிவாக தரமாற்றம் அடைகிறது. அந்த பக்குவத்தில், முதிர்ச்சியில் அந்த பேரறிவை உணர்ந்து கொள்கிறது. அப்போ இரண்டு இடத்திலேயும் அறிவுதான். ஆனால் இது உடல் என்ற எல்லை கூட்டிலே அடங்கியிருக்கிறது. சிற்றறிவாக, பகுத்தறிவாக. அது உடல் கடந்த, எல்லை கடந்த நிலையிலே பேரறிவாக இருக்கிறது. அறிவே அறியும் திறன் உடையதால் இந்த பகுத்தறிவு தன் இயல்பான வேகத்திலிருந்து விலகி விவேகத்தில் லயிக்கின்ற போது தன் மூலமாக பேரறிவாகவே தரமாற்றம் அடைகின்றது. அதனால் அறிவே அறியும் திறன் உடையது. அதனால் உம்மை உம்மால் நீரே உள்ளபடி அறிவீர். அப்ப இறைவன் எப்படி இருக்கின்றான் என்பதை ஆலயங்களிலே பார்த்தால் விக்கிரகம்தான் தெரியும். அந்த விக்கிரகத்திற்கு மூலம் அரூபம். அந்த அரூபத்தை அறியக்கூடிய வழி அரூபமாகிய அறிவே, மனமே. 16வது ஸ்லோகம். எந்த விபூதிகளை கொண்டு இவ்வளவும் வெளிப்படுத்தினாயோ மேலாம் அவ்விபூதிகளை மிச்சமின்றி நீரே வர்ணித்தருளுக.
எந்த விபூதிகளை கொண்டு இவ்வளவு வெளிப்படுத்தினாயோ மேலாம் அவ்விபூதிகளை மிச்சமின்றி நீரே வர்ணித்தல்க. அதாவது அது எந்த விபூதி, எதை கொண்டு அனைத்துமாக பரிணமித்தது, அந்த சூட்சுமம் தான் விபூதி என்ற வார்த்தைக்கு பொருள். சாமி சொல்லக்கூடிய உண்மை என்ன என்றால், அழுத்தம் என்னும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே. அந்த இறைவனின் விபூதி என்ன என்றால் அழுத்தம், செல்ஃப் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் என்பது அந்த சுத்த வெளியின் இயல்பு. இதையே இன்றைய விஞ்ஞானம் சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸ் என்று பேசுகிறது. ஏனென்றால் விஞ்ஞானம் பார்க்கின்ற அனைத்தும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ளவைதானே. அதனால் இந்த பிரபஞ்சத்தில் அணு முதல் அனைத்தையும் சூழ்ந்து அழுத்துகின்ற ஒரு ஆற்றல் உண்டு என்பதை விஞ்ஞானம் கண்டதே. எவ்வளவு பெரிய வெற்றி அது! இதுவரைக்கும் கிராவிட்டி என்று சொல்லிக் கொண்டிருந்த விஞ்ஞானம் அந்த வார்த்தை தவறு என்று சொல்லி சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸ் என்பதே சரியானது என்பதை ஒரு ஆராய்ச்சியின் மூலம் நிரூபித்துவிட்டது. அதனால் அந்த அழுத்தம் என்ற உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்டகோடி அனைத்தும் ஆக்கி வழுத்தும் ஓர் அறிவு முதல் 5 6 வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடனே காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே அறிவும் ஆகும். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோம் துவைத்தம், பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் அத்வைத்தம். எனவே அந்த அறிவு என்ற தெய்வ ரகசியத்தை அறிவாகிய நீயே எனக்கு விளக்கி சொல்ல வேண்டும் என்று பிரம்ம ஞான விளக்கத்தை கேட்கின்றார். அடுத்து 17வது ஸ்லோகம். யாண்டும் உம்மையே சிந்தித்து யாம் உம்மை அறிவது எப்படி, என்னென்ன பாங்குகளில் நீர் என்னால் சிந்திக்கத்தக்கவர். யாண்டும் உம்மையே சிந்தித்து யாம் உம்மை அறிவது எப்படி, என்னென்ன பாங்குகளில் நீர் என்னால் சிந்திக்கத்தக்கவர். அதாவது உடலாய் என்னை உணர்கின்ற நான் அரூபமாகிய அறிவாகிய தெய்வத்தை சிந்திப்பது எப்படி, தெய்வத்தை அறிவது எப்படி, எந்த வகையிலெல்லாம் நாம் சிந்தனையை செலுத்த முடியும் என்பது இந்த உலகத்திற்கு கிடைக்காத ஒரு ஆன்மீக பயணம். நமக்கு கிடைத்தது எல்லாமே வழிபாட்டு முறைகள் தானே. அந்த வழிபாட்டின் மூலமாக தெய்வத்தை அறிந்த பக்தர்கள் எத்தனை பேர் இல்லையே. அதனால் யாண்டும் உண்மையே சிந்தித்து அறிவது எப்படி, ஒரு கருத்தை வைத்துவிட்டால் சிந்தனை மூலமாகத்தான் அறிய முடியும். அந்த சிந்தனையை எந்தெந்த வகையில் செலுத்துவது, அதாவது ஒன்றி புள்ளியாய் ஒடுங்கி நீ இரு, அன்றி விரிந்திடில் ஆராய்ச்சியோடு இரு என்று மகேஸ்வர் கவியில் சொல்வார். அதாவது ஒன்றி புள்ளியாய் ஒடுங்குதல். ஒரு புள்ளி என்பது என்ன அளவு? காலத்தின் நுண்ணழகின் சொல்லுவோமே, அது போல இறைத்துகள் வரைக்கும் நுண் புள்ளி தான். அப்போ ஒன்றி புள்ளியாய் ஒடுங்குகின்ற போது 40 அலையிலிருந்து 1 அலை வரைக்கும் ஒடுங்கலாம். அது தவத்தின் மூலம் சாத்தியம். ஆனால் தவத்திலே இந்த உச்சத்தை தொடுவது எல்லோருக்கும் சாத்தியமா? தவம் செய்கின்ற அனைவருமே தெய்வத்தை அறிந்து விட்டார்களா? இல்லையே. அப்போ அது ஏன் அவ்வளவு சிரமமானது என்றால், மனம் விரிந்து பழகியது, உடலை விட்டு வெளியே ஓடியே பழகிய மனம். அப்படி திரும்பினாலும் நீண்ட நேரம் நிற்க முடியாது. ஏன்னா ஜென்மாந்திரமாக அது வெளி உலகில் பயணித்தே பழக்கப்பட்ட ஒன்று.
அதனால் அது உள்ளே திரும்புவது எளிதான காரியம் அல்ல. அதுக்கு மாற்று வழி என்ன? அன்றி விரிந்திடு. ஒன்றி புள்ளியாக ஒழுங்க முடியவில்லையா? சரி. விரிந்து போகிறாயா? சரி. எதை நோக்கி விரிய வேண்டும்? அன்றி விரிந்திடில். ஆராய்ச்சியோடு இரு. எதை பற்றி ஆராய்ச்சி? வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கலாம், உடலை ஆராய்ந்து பார்க்கலாம், உயிரை ஆராய்ந்து பார்க்கலாம், மனதை ஆராய்ந்து பார்க்கலாம், மனதின் பூர்வீகம் ஆத்மாவை ஆராய்ந்து பார்க்கலாம். ஆத்மாவின் மூலம் பதிவுகள் அது எப்படி தோன்றுகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கலாம். அந்த பதிவுகளை ஏற்படுத்துகின்ற அந்த முழு முதல் பொருள் இறைவன் எப்படி பதிவைக்கிறான் என்று ஆராய்ந்து பார்க்கலாம். இவையெல்லாம் சொல்லப்போனால் தத்துவ சிந்தனை ஆராய்ச்சி. எனவே மனம் விரிந்து போகின்ற இயல்பு என்றால் அந்த இயல்பை கொண்டே தெய்வத்தை அறியலாம். எப்படி? அந்த இயல்பை தெய்வ சிந்தனையாக திருப்பு என்கிறார். அப்படி யாண்டும் உம்மை சிந்தித்து உம்மை அறிவது இந்த வழி. என்னென்ன பாங்குகளில் நீர் என்னால் சிந்திக்கத்தக்கவர்? ஆலயம் போகின்றோம். இறைவன் என்று கர்ப்ப கிரகத்திலே ஒரு விக்கிரகத்தை காட்டுகிறார்கள். அந்த விக்கிரகத்தை பார்க்கின்றோம். இறைவா, நீதான் அதுவா? அதுதான் இதுவா? உடைத்த கல்லில் ஒன்று தெய்வம், ஒன்று கோவில், ஒன்று வாசல். இறைவன் படைப்பில் எல்லாம் ஒன்றே. இடத்தை பொறுத்தே எதுவும் மாறும். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும், சிறப்பு ஒவ்வா செய் தொழில் வேற்றுமையா. அப்போ நீ மட்டும் தெய்வம் அல்ல, நீயும் தெய்வமே. சுத்தவெளி மட்டும் தெய்வம் அல்ல, சுத்தவெளி பரிணமித்த அனைத்தும் தெய்வமே. இறைவெளி காட்சியாக எல்லோரும் பார்த்து கொண்டே மறைவாய் உள்ளாய் நீ என்று மாற்றுரை பகர்கின்றார். பிறை முதலாய் சந்திரன் பெருத்து முழுவதாம் போல் குறை அறிவை விரித்தால் கொல்லா முனைவுள்ளே என்று மகர்ஷியின் ஒரு கவிதை சொல்றார். அப்படி என்னென்ன பாங்குகளில் என்றால் பார்க்கின்ற ஒவ்வொரு பொருளும் பரம்பொருளே என்று பார்க்கலாம். ஒரு முறை மகர்ஷியிடத்தில் அன்புடன் பேசிக்கொண்டிருந்த போது நாம் பல வகையான எண்ணங்களால் தாக்கப்படுபவர்கள். ஒரு அன்பு கேட்டார், சாமிஜி, எங்களெல்லாம் எப்படி சகித்துக் கொள்கிறீர்கள்? எங்களுக்குள் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள், ஆசாபாசங்கள், எங்களெல்லாம் எப்படி சகித்துக் கொள்கிறீர்கள் என்று கேட்டார். மகர்ஷி உறக்க சிரித்துவிட்டு பிறகு சொன்னார், நான் உங்களை பார்ப்பதில்லை, உங்களுக்குள் இருக்கின்ற பிரம்மத்தை பார்க்கிறேன் என்றார். அப்படி என்னென்ன பாங்குகளில் நீர் என சிந்திக்கத்தக்கவர்? எல்லா பாங்குகளையும் சிந்திக்கலாம். எல்லா குணங்களும் அந்த அறிவின் வெளிப்பாடுதான். எல்லா பதிவுகளும் அனுபவங்களின் வெளிப்பாடுதான். எல்லா அனுபவங்களும் வாழ்க்கையின் ஒரு அங்கம்தான். அனுபவம் இறைவன் என்று சொல்லுவார் கண்ணதாசன். பிறப்பின் வருவது யாதனை கேட்டேன், பிறந்து பார் என்று இறைவன் சொன்னான். இளமை என்பது யாதனை கேட்டேன், இருந்து பார் என்று இறைவன் சொன்னான். மனையால் சுகம் என்பது யாதனை கேட்டேன், மணந்து பார் என்று இறைவன் சொன்னான். அன்பெனப்படுவது யாதனை கேட்டேன், அழித்து பார் என்று இறைவன் சொன்னான். வறுமை என்பது யாதனை கேட்டேன், வாடிப்பார் என்று இறைவன் சொன்னான். மரணம் என்பது யாதனை கேட்டேன், இறந்து பார் என்று இறைவன் சொன்னான். இறைவா, அனுபவித்தேதான் அறிவது வாழ்க்கையெனில் பிறகு நீ ஏன் என்று கேட்டேன். இறைவன் சற்றே அருகில் வந்து காதிலே சொன்னான், அந்த அனுபவமே நான் தான் என்று. கண்ணதாசனுடைய அற்புதமான கவி ஒன்று இது. அப்படியே அனுபவங்களும் இறைவனே தான். அதனால் இதை அனுபவங்கள் பேதங்கள் என்று பார்க்காமல் பேதங்களுக்குள் இறைவனே தான் என்று பார்க்க தொடங்கிவிட்டால் அனைத்தும் சர்வம் பிரம்மமயம், சர்வம் சிவமயம். 18வது ஸ்லோகத்தில் உமது யோகத்தையும் விபூதியையும் மீண்டும் விளக்குக, உமது அமுத மொழி எனக்கு தெவிட்டவில்லை. உமது யோகத்தையும் விபூதியையும் மீண்டும் விளக்குக,
உமது அமுத மொழி எனக்கு தெவிட்டவே இல்லை என்கிறார். அதாவது மகரிஷி அவர்கள் தத்துவங்களை பேசுகின்ற போது சுத்தவெளி, இறைத்துகள், காந்த தத்துவம் இவற்றெல்லாம் அவர் உணர்ந்ததை விளக்கி சொல்லுவார். எனது அனுபவம் எனக்கு அதெல்லாம் புரியவே இல்லை. அந்த காலத்தில் புரிந்தும் புரியாதது போல் இருக்கும். ஆனாலும் அதை கேட்டுக்கொண்டு இருப்பதிலே ஒரு சுகம் உண்டு. இன்னும் சிறிது நேரம் பேச மாட்டாரா என்றுதான் தோன்றுமே தவிர புரியாததை போட்டு அறுக்கிறாரே என்று ஒருபோதும் தோன்றியதில்லை. அதுபோல் அந்த தெய்வத்தை அறிந்தவருடைய மொழியே தெய்வீகமானது, அன்புமயமானது. அது காதல் வழியாக நுழைந்து கருமையத்தை தாக்கும். இந்த ஆத்மா அந்த குரு ஆத்மாவை நேசிக்கும். ஏனென்றால் அந்த குருவின் மூலம் இந்த ஆத்மாவுக்கு பரமாத்மா தரிசனம் கிட்டும். அதனால் குரு சீடன் உறவு என்பது தெய்வீகமானது, புனிதமானது. அதே பாவனை தான் இங்கே கிருஷ்ண பரமாத்மா குருஸ்தானம், அர்ஜுனன் சீடன். அதே குரு சீடன் உறவு தான் இங்கேயும் பேசப்படுகிறது. உமது அமுத மொழி எனக்கு தெவிட்டவில்லை என்கிறார். அது மட்டுமல்ல, ராமாயணம், மகாபாரதம், கந்த புராணம் 3 இதிகாசங்கள் இந்தியாவில் தோன்றியவை. இதை நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக உபன்யாசம் என்ற முறையிலே கொடான கொடி மக்கள் கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறார்கள். புதிய புதிய காட்சியா, கதாபாத்திரமா, ஏன் சலிப்பதில்லை? விஜய் டிவியில் போட்டாலும் பார்க்கிறோம், தூர்தர்ஷனில் போட்டாலும் பார்க்கிறோம், இன்னும் யூடியூப்லையும் பார்க்கிறோம். அப்ப தெரிந்த கதையவே திரும்ப திரும்ப பார்ப்பதிலே என்ன அப்படி ஒரு ஆர்வம் என்றால், ஆத்மாவுக்கு தன்னை பற்றி சிந்திப்பதிலே, பேசுவதிலே, படிப்பதிலே, தன் மூலத்தை பற்றி அறிவதிலே ஆர்வம் உண்டு. ஏனென்றால் தந்தை தாய் ஈர் உயிரும் ஒன்று சேர்ந்த போது அது என்ன நிலை? எல்லாம் மறந்த நிலைத்தானே தாம்பத்தியம். அந்த தெய்வீகத்தில்தான் ஒரு கரு உருவாகிறது. அதனால் ஒரு குழந்தை பெறுகின்ற முதல் அனுபவம் தெய்வீகம், தன்னை மறந்த நிலை தெய்வீகம். அந்த தெய்வீகத்தை மீண்டும் தேடுகின்ற பயணமே பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், குழப்ப மார்க்கம். எனவே இந்த ஓட்டத்தில் தவறு கிடையாது. ஓடுகின்ற பாதையிலே தான் பேதமே தவிர ஓட்டம் ஒன்றைத்தான் நாடுகிறார்கள். எல்லோரும் தெய்வத்தை அறிய வேண்டும், வணங்க வேண்டும், பயன்பெற வேண்டும் என்றுதான் கொடுக்கிறார்கள். அதனால் மீண்டும் அதே இடத்தை அடைவது, தாயின் கர்ப்பத்தில் மீண்டும் பிரவேசிப்பது என்று பைபிளில் பேசும். ரிட்டர்னிங் பேக் டு ஈடன் கார்டன். ஏன் என்றால் அந்த தெய்வீகத்தை அறிய வேண்டும் என்றால் எங்கிருந்து இந்த உடலின் பயணம் துவங்கியதோ அந்த சூன்யத்திலேயே மனம் லயிக்க வேண்டும். அதனால் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் தெய்வத்தை பற்றி சிந்திக்காமல், பேசாமல், குறைந்தபட்சம் மறுத்து பேசாமல் ஆவது இருக்க முடியாது. கடவுள் இல்லை என்று மறுத்தாவது பேசுவார். அடுத்த ஸ்லோகம் 19. என் மேலாம் மகிமைகளில் முக்கியமானவர்களை உனக்கு நான் மொழிகிறேன். ஏனென்றால் என் உப்புவதியின் விஸ்தரிப்புக்கு முடிவில்லை என்கிறார் பகவான். என் மேலாம் மகிமைகளில் முக்கியமானவர்களை உனக்கு நான் மொழிகிறேன். ஏனென்றால் என் விபூதியின் விஸ்தரிப்புக்கு முடிவு இல்லை. அதாவது விபூதி என்றால் தன்மாற்றம் என்று பார்த்தோம். இறைவனின் தன்மையே மாற்றம் பெற்று அனைத்தும் ஆயின. சரி, எப்படி ஆயின என்பதை சொல்லலாம். சுத்தவெளி, அதற்குள் 6 பண்புகள் அடங்கியிருக்கின்றன. அது எழுச்சி பெற்ற போது பின்னப்பட்டு துகளாயிற்று இறை துகள்.
அது அந்த சுத்தவெளியின் சூழ்நிலத்தால் குவிந்து விண்ணாயிற்று. தொடர்ந்து இந்த சூழ்நிலத்தினால விண்கள் இணைந்து பஞ்சபூதங்களானது. பிறகு பஞ்சபூதங்களும் 27 நட்சத்திர தொகுதிகளும் நவக்கோள்களும் இணைந்த ஆற்றலிலே ஜீவகாந்தம் உயிர் தோன்றியது. அந்த உயிரின் சிறப்பிலே நுண் உயிர் என்ற மைக்ரோ பாக்டீரியா உருவானது. அது வளர்ச்சி பெற்று அமீபா, தாவரங்கள், புழு, எறும்பு, கரையான், பல்லி, பாம்பு, பறவைகள், விலங்குகள், மனிதனாக வந்தோம். இப்படி முக்கியமான விபூதிகளை சொன்னால் புரிந்து கொள்வதற்கு எளிதாக இருக்கும். இதை விட்டு விட்டு ஒரு இனம் இன்னொரு இனமாக எப்படி மாற்றம் பெற்றது என்றதிலிருந்து, எறும்பிலே கோடி வகையான எறும்புகள் எப்படி வந்தன, பூச்சியிலே பல கோடி வகையான பூச்சிகள் எப்படி வந்தன, விலங்குகளில் 72 லட்சம் விலங்குகள் எப்படி வந்தன என்றெல்லாம் விளக்கத் தொடங்கினால் இந்த மெகா சீரியல் இப்போது முடியும். சரி, தெரிவதால் ஆவது என்ன? இதெல்லாம் விரிவாக தெரிந்து கொள்வதனால நமக்கு என்ன லாபம்? அதனால் அது வெட்டி நேர போகுமே தவிர நமக்கு எந்த கருத்தையும் தெளிவுபடுத்தாது. அதனால் மேலாம் மகிமைகளில் முக்கியமானவர்களை மட்டும் மொழிகிறேன். ஏனென்றால் என் விபூதி விஸ்தரிப்புக்கு முடிவே கிடையாது. அடுத்து 20வது ஸ்லோகம். எல்லா உயிர்களின் உள்ளத்து உறையும் ஆத்மா நானே. உயிர்களில் ஆதியும் இடையும் இறுதியும் நானே. எல்லா உயிர்களின் உள்ளத்து உறையும் ஆத்மா நானே. உயிர்களிலே ஆதியும் இடையும் இறுதியும் நானே. முக்கியமான ஸ்லோகம். ஆத்மா என்பது எது, எங்கு துவங்கியது என்று ஒரு சிந்தனை செய்கின்ற போது சாமி ஒரு கவிதை சொல்வார்கள். உலகங்களின் ஈர்ப்பு உள்மையம் கொண்டும், உயிர் வகைகளில் காந்த கருமையம் கொண்டும், நலமுடனே ஜீவகாந்த நல் இயக்க சீரால் நடுநிலையாம் இறையாற்றல் நடத்தும் சீர் மறந்தோர் என்று ஒரு 4 வரிகளை சொல்லிக்கிறார். அப்ப எல்லா உயிர்களின் உள்ளத்து உறையும் ஆத்மா என்பது என்ன என்றால், உலகங்களின் ஈர்ப்பு உள்மையம் கொண்டும். சுழற்சி என்று தோன்றினால் மையம் ஒன்று அமையும். மையம் இல்லாமல் சுழல முடியுமா? மையம் இல்லாமல் சுழல முடியுமா? அந்த சுழற்சிக்கு ஆரம் என்று சொல்வார்கள். ஒரு வட்டத்தின் சுழற்சிக்கு அந்த தூரம் தானே காரணம். அதை ஆரம் என்று சொல்வார்கள். அதே போல தெய்வத்தை சுற்றி வந்து வணங்குகின்ற போது அந்த பிரணவ பொருளை சுற்றி வருவதனால் இது பிரகாரம் என்று சொல்லப்படும். எனவே ஆத்மா என்பது என்ன என்றால் மையம் என்று பொருள். அப்போ அந்த மையத்திற்கும் ஆத்மாவுக்கும் என்ன பேதம்? உலகங்களின் ஈர்ப்பு உள்மையம் கொண்டும். அதுக்கு விஞ்ஞானம் என்ன சொல்கிறது? துல்லிய சமதள சீர்மை, ஸ்பெசிபிக் கிராவிட்டி என்று சொல்கிறது. எந்த ஒரு இயக்கத்திற்கும் சுழற்சிக்கும் மையத்தில் அமைவது ஸ்பெசிபிக் கிராவிட்டி. சரி, இதுவே உயிர் வகைகளில் காந்த கருமையம் கொண்டும், நுண்ணுயிர் முதல் கொண்டு நம் வரையில் உயிரினங்களிலே காந்த கருமையம் கொண்டும். அப்போ உயிர் மையம் மட்டும் அல்ல, உயிரின் சுழற்சியினால் தோன்றுகின்ற காந்தத்திற்கும் அதே மையம்தான். எனவே நம்முடைய உடலில் மூலாதாரம் சொல்கின்றோமே, அந்த வார்த்தையே மிக சிறப்பானது. மூல ஆதாரம் மூலாதாரம் என்று வரும். ஏன் மூல ஆதாரம்? இந்த உடல் தாயின் கர்ப்பத்தில் தோன்றுவதற்கு ஒரு மூலப்பொருள் உண்டல்லவா, அதுதான் அந்த காந்தம்.
ஆத்மாவிலிருந்து வெளிப்பட்ட காந்தக்களம். தந்தை தாய் ஈர் உயிரும் ஒன்று சேர்ந்து தரைத்த காந்தக்களம். அதன் பிறகு அது பிரசவமாக ஆன பிறகு பல வகை உணவுகளை உண்டு வாழ்கின்றோம். அப்போ இந்த உடல் தோன்றுவதற்கு மூலமாகவும் உடல் வாழ்வதற்கு ஆதாரமாகவும் இருப்பதனால் அந்த சக்திக்கு மூல ஆதாரம் மூலாதார சக்தி என்று சொன்னார்கள். எனவே அந்த காந்த கருமையம் தான் மூலமாக இருக்கிறது. சரி, அப்ப அந்த காந்த கருமையம் எப்பொழுது ஆன்மா என்று சிறப்பிக்கப்படுகிறது என்றால், அந்த காந்தத்தின் தன்மை என்ன? ஈர்த்தலும் பிரதிபலித்தலும். அப்போ இந்த உடலின் மையத்தில் அமைந்த காந்தக்களம் இந்த உடல் உயிர் அலைகள் பெறுகின்ற எல்லா அனுபவங்களையும் ஈர்த்து சுருக்கி தன்னில் இருப்பாக்கி, அப்படி இருப்பானதை தேவை பழக்கம் சூழ்நிலை காரணமாக மீண்டும் பிரதிபலித்து மூளையிலே மோதுகின்ற போது எண்ணமாக அகக்காட்சியாகிறது. அப்போ காந்த கருமையம் அதனோடு அனுபவங்கள் கலந்தால் அது ஆத்மா. ஜெனடிக் சென்டர் பிளஸ் எக்ஸ்பீரியன்சஸ் ஈக்குவல் டு சோல். எனவே உலகங்களின் ஈர்ப்பு உள்மையம் கொண்டும் உயிர் வகைகளில் காந்த கருமையம் கொண்டும் நலமுடனே ஜீவகாந்த நல் இயக்க சீரால் நடுநிலையாம் இறையாற்றல் நடத்தும் சீர், அதுதான் ஆத்மா. அந்த ஆத்மா மூலமாகத்தான் என்ன நடத்துகிறது? என்ன செய்தோமோ தீதோ நன்றோ அந்த செயலுக்கு தக்க விளைவை காலத்தால் துல்லியமாக அளிக்கின்ற தெய்வீக நீதிமன்றமாக அமைந்தது அவரவர் கருமையமே, ஆத்மாவே. அதனால் ஆத்மாவின் மூலமாகத்தான் இறைவன் அவருடைய அரசாட்சியை நிகழ்த்துகின்றான். எனவே எல்லா உயிர்களின் உள்ளத்து உறையும் ஆத்மா நானே. உயிர்களிலே ஆதியும் இடையும் இறுதியும் நானே. ஏனென்றால் உயிர் என்ற ஒரு கேள்வி வருகின்ற போதே பிறப்பு என்று ஒன்று உண்டு, இயக்க காலம் என்று ஒன்று உண்டு, முடிவு என்றும் ஒன்று உண்டு. அதனால் ஆங்கில சிந்தனையாளர் அருமையான வார்த்தையை வைத்தார். கடவுள் என்ற சொல்லுக்கு காட், GOD என்று வார்த்தை தோற்றுவித்தார்கள் ஆங்கில மேதைகள். அந்த GOD என்ற 3 எழுத்துக்கள் எதை குறிக்கின்றன? G ஃபார் ஜெனரேஷன், O ஃபார் ஆபரேஷன், D ஃபார் டெலிஷன். அப்ப 3 இயக்கங்கள் இந்த பிரபஞ்சம். அணு முதல் ஆன்மா வரை தோன்றுகின்றது, வாழ்கின்றது, முடிகின்றது. இந்த 3 இல்லாத ஒன்று உண்டா இந்த பிரபஞ்சத்தில்? இந்த 3ஐயும் நிகழ்த்துபவன் இறைவன், கடவுள், காட் என்று சொன்னார்கள். இந்த வார்த்தைக்கு மூலம் எங்கே? இந்த ஆங்கில வார்த்தைக்கு மூலம் எங்கே என்றால், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று சொல்லி வைத்தார்கள். பகவன் என்ற வார்த்தையிலே முத்தொழிலுக்கு முதல்வன் என்று பொருள். ப படைத்தல், க காத்தல், அ அழித்தல், ப க அ. இதனோடு அன் என்ற இலக்கண விகுதி இணைந்து பகவன் என்று வந்தது. எனவே இந்த முத்தொழிலை முதன்மைப்படுத்தி எப்படி மொழிக்கு அகரம் முதன்மையாக அமைந்திருக்கிறதோ அதுபோல் இந்த பிரபஞ்சத்திற்கு மூலப்பொருள் பகவன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று அறிவித்தார் வள்ளுவ பெருந்தகை. அடுத்து 2 ஸ்லோகங்கள் 21, 2. நானே விஷ்ணு ஞாயிறு
மருத்துக்களுள் மரீஷி, நட்சத்திரங்களுள் சந்திரன், வேதங்களுள் நான் சாமவேதம், தேவர்களுள் நான் இந்திரன், இந்திரியங்களில் மனதும் உயிர்களில் உணர்வும் நானே. மிக முக்கியமான ஸ்லோகம். நானே விஷ்ணு, ஞாயிறு, மருத்துக்களுள் மரீஷி, நட்சத்திரங்களுள் சந்திரன், வேதங்களுள் சாமவேதம், தேவர்களுள் இந்திரன், இந்திரியங்களில் மனதும் உயிர்களில் உணர்வும் நானே. ஒவ்வொரு வார்த்தையும் ஆழ்ந்த சிந்தனைக்கும் ஆராய்ச்சிக்கும் உடையது. அனைத்தையும் நிர்வகிக்கின்ற கடமை, பிறந்த அனைத்தையும் காக்கின்ற பொறுப்பு ஒன்று உண்டல்லவா இறைவனுக்கு. படைக்கின்ற பொறுப்பை பிரம்மா என்றார்கள், காக்கின்ற பொறுப்பை மகாவிஷ்ணு என்றார்கள், அழிக்கின்ற பொறுப்பை ருத்ரசிவம் என்று சொன்னார்கள். இந்த மூன்றுக்கும் மூலம் ஆதிசிவம் என்று சொன்னார்கள். அப்போ சிவம் பிரம்மா விஷ்ணு ஆகி ருத்ரம் என்ற வகையிலே அனைத்தையும் அழைத்து தனதாக்கிக் கொள்கிறது. அப்போ எங்கிருந்து தோன்றியதோ அங்கேயே முடிவது யதாஸ்தானம் பிரஸ்தாபி அயாமி. இதுதான் காலச்சக்கரம். எங்கே இருந்து தோன்றுகிறதோ அங்கேயே நிறைவு பெறுவது காலச்சக்கரம். அப்படி அந்த அனைத்தையும் நிர்வகிக்கின்ற கடமைக்கு ஒரு பெயர் வைத்தார்கள், ஒரு உருவத்தை சமைத்தார்கள். அதற்கு மகாவிஷ்ணு என்று பெயர் வைத்தார்கள். காரண காரியங்களை தேடுகின்ற அறிவான விளக்கு நான். ஞாயிறு என்றால் எல்லாவற்றையும் விளங்கிக் கொள்ளக்கூடிய அறிவு சுடர் என்று பொருள். அதே போல உயிர்களின் சுவாச காற்று, மரீசி என்றால் காற்று, உயிர்களின் சுவாச காற்று நான். உயிர்களில் மனம் என்ற சந்திரன் நான். வேதங்களுள் நான் சாமவேதம், சாம என்றால் இருப்பு, சுத்தவெளி என்று பொருள். தேவர்களுள் நான் இந்திரன். முதல் ஸ்லோகத்தில் சொன்னேனே, உணர்ப்புலன்களுக்கும் செயல் புலன்களுக்கும் இந்திரியங்கள் என்று பெயர், என்று தேவர்கள் என்று பெயர். அந்த தேவர்களுக்கு மூலம் இந்திரன். அதாவது இந்திரன் என்றால் அந்த நிர்வகிப்பது, அதாவது அவற்றை பாதுகாப்பது எல்லாமே அடங்கியது, தலைமை பண்பு என்று வைத்துக் கொள்ளலாம். இப்போ நம் உடலிலே இந்த உணர்ப்புலன்களும் செயல் புலன்களும் எது இல்லை என்றால் செயல்பட முடியாது. காந்தம் இல்லை என்றால் உயிர் வர முடியாது. உயிர் இல்லை என்றால் சக்தி இருக்காது. சக்தி இல்லை என்றால் பேச்சும் இல்லை, செயலும் இல்லை. எனவே இந்த தேவர்களாகிய புலன்களுக்கு மூலப்பொருள் எது என்றால் இந்திரன் என்ற காந்தம். இந்திரியங்கள் உணர்ப்புலன்கள் என்று கொஞ்சம் சிறப்பாக தனித்து பேசப்படுகிறது. அது உணர்ப்புலன்களில் உணர்கின்ற மனசும் அந்த உயிர்களின் உணர்வும் நானே. ஏனென்றால் உணர்வது காந்தம், அந்த உணர வைப்பதற்கு இயக்கம், இயக்கத்திற்கு உயிர். எனவே உயிர் இயங்கி காந்தத்தின் மூலமாக உணர்வை தருகிறது. காந்தத்தில் உள்ள அறிவுதான் அறிகிறது. அதாவது சித்பவானந்தர் சொல்கிறார், மனம் இல்லாத மற்ற புலன்கள் தொழில் புரிய முடியாது. மனம் இல்லாமல் மற்ற கருவிகள் செயல்படாது. மனம் எங்கேயோ போய்விடுகின்ற போது காதால் கேட்ட வார்த்தைகளுக்கு பொருள் புரிவதில்லையே. என்னவோ சொல்லிட்டு இருந்தாரு, கொஞ்சம் நான் தவறு விட்டுட்டேன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ புலன்களிலே மனம் ஊடுருவி நிலைக்கவில்லை என்றால் அந்த ஆப்சன்ஸ் ஆஃப் மைண்ட், அந்த மனம் எங்கோ போய்விட்டால் இங்கே புலன்கள் இருந்தாலும் செயல்படாது. எனவே மனம்தான் புலன் வழியாக செயல்படுகிறது, அறிவே மன வழியாக செயல்படுகிறது. எனவே அனைத்துக்கும் முழு முதற் பொருள், மூலப்பொருள் அறிவுதான். அந்த அறிவு
உணர்கின்ற சிறப்பை பெறுவதற்கு பல்வேறு வகையிலே பரிமாணங்களை எடுத்துக்கொண்டது. 23 ஸ்லோகம். ருத்ரர்களுள் நான் சங்கரனாகவும், யக்ஷ ரட்சசர்களில் குபேரனாகவும், வசுக்களில் அக்னியாகவும், மலைகளில் மேருமலையாகவும் நானே இருக்கிறேன். ருத்ரர்களுள் நான் சங்கரனாகவும், யக்ஷ ரட்சசர்களில் குபேரனாகவும், வசுக்களில் அக்னியாகவும், மலைகளில் மேருமலையாகவும் நானே இருக்கிறேன். சென்ற ஸ்லோகத்தை சொன்னேன் அல்லவா, ருத்ர சிவம். ருத்ரர்களுள் நான் சங்கரன். சங்கரன் சிவபெருமான் தானே. அப்போ ருத்ரர் யார் என்றால் ஆத்மாவை சுத்தப்படுத்துகின்ற செயல், அது ருத்ரம். ருத்ர தாண்டவம் என்று கேள்விப்பட்டு இருப்பீர்கள். சிவபெருமான் ஆடுகின்ற ஊழி கூத்துக்கு பெயர் ருத்ர தாண்டவம். அந்த சொல்லுக்கு பொருள் என்ன? தாண்டு அவம் தாண்டவம். அவம் என்றால் தவத்துக்கு எதிர்ச்சொல். தவம் என்பது என்ன? நுண்மை நிலையிலே தர்மத்தோடு இணைந்து செயல்படுவதற்கு காரணியாவது, துணை செய்வது தவம். அதற்கு எதிர்ச்சொல் என்றால் தர்மத்தை புறக்கணிப்பது, அலட்சியப்படுத்துவது. யார் அலட்சியப்படுத்துவார்கள்? ஆணவம் அலட்சியப்படுத்தும், அவம் அலட்சியப்படுத்தும். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்ற அல்லார் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு என்று மக்களின் செயல்களுக்கு ஒற்றை தீர்ப்பு தந்த மகான் வள்ளுவ பெருந்தகை. யார் தவம் செய்யவில்லையோ அவன் பாவம் செய்தே தீருவான். பாவத்தின் சாமியம் தெரியாமல் இருக்கலாம், எது பாவம் என்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தெரியாமலேயே பாவம் செய்பவர்கள் கோடிக்கணக்கான பேர் இந்த உலகத்தில். அப்போ அவம் என்பது துன்பத்தை கொடுக்கக்கூடிய எண்ணம், சொல், செயலை தோற்றுவிப்பது. எங்கே? ஆத்மாவிலே ஆசையை உருவாக்கி தோற்றுவிப்பது. அதனால் ஆண் அவம் ஆணவம். ஆன்மாவுக்கு இச்சை ஊட்டி அதர்மத்தை செய்ய தூண்டுகின்ற மனோபாவத்திற்கு ஆணவம் என்று பெயர். எனவே அந்த அவத்தை தாண்ட வேண்டும். அந்த பாவம் செய்யக்கூடிய மனோபாவத்தை தாண்ட வேண்டும். அப்போ ருத்ர தாண்டவம், தாண்டு அவம் தாண்டவம். அப்போ எது துணை செய்கிறது? இருப்பதினால் தானே பிரதிபலிக்கிறது. தீய எண்ணம் வந்ததனால் தீய செயல் செய்கின்றான். எண்ணம் ஏன் வந்தது? இருப்பதனால் தானே வந்தது. அப்போ இருப்பதை அழித்து விட்டால் தீய எண்ணமே வராது. அப்போ ருத்ரம் என்ன செய்கிறது? இந்த ஆத்மாவிலே உள்ள பாவத்தை செய்த பதிவுகள் இருக்கின்ற அல்லவா, அந்த பாவ பதிவுகளை துன்பத்தை கொடுத்து சுத்தப்படுத்தி விடுகிறது. அதான் ருத்ர தாண்டவம். என ருத்ரமூர்த்தி ருத்ர தாண்டவம் ஆடி எனது ஆத்மாவை சுத்தப்படுத்தி விடுகின்றான். அதனால் ருத்ரர்களும் நான் சங்கரனாகவும், யக்ஷ ரட்சசர்களில் குபேரனாகவும். யக்ஷ என்றால் உற்பத்தி செய்வது, ரட்சித்தல் என்றால் பாதுகாப்பது. அப்போ உயிர் வாழ்க்கையிலே உணவு அவசியம், பல்வகையான வாழ்க்கை வசதிகள் அவசியம். மக்கள் அதை உற்பத்தி செய்கின்றோம். அப்போ உற்பத்தி செய்வது ஒரு வகை, உற்பத்தி செய்த பொருளை பாதுகாக்க வேண்டும், பாதுகாக்கின்ற பொருளை பகிர்ந்து அளிக்க வேண்டும். இந்த அமைப்பு, இந்த பொருளாதார அமைப்புக்கு யக்ஷ ரட்சசர்களில் குபேரன் என்று பொருள். வசுக்களில் அக்னியாகவும். அக்னி என்றால் நெருப்பு. அதாவது மகாபாரதத்தில் துவக்கத்தில் இந்த பீஷ்மருடைய கதாபாத்திரம் துவக்கத்தில் சொல்வார்கள். அவர் வசிஷ்டருடைய நந்தினி பசு திருட போனதாகவும், அவருக்கு துணையாக 7 வசுக்களை அழைத்து சென்றதாகவும், அந்த அஷ்ட வசுக்களின் தலைவன் பிரபாசன் என்றும்,
அந்த திருடிய குற்றத்திற்கு தண்டனையாக அவர் பூமியிலே பிறக்க வேண்டும் என்றும், இதில் தூண்டியவன் திருடியவன் பிரபாசன் என்பதனால் அவன் நீண்ட காலம் இருந்து பிறகு மேலோகத்து செல்ல வேண்டும் என்றும், அவனுக்கு துணை வந்த சிறு குற்றத்தின் காரணமாக மற்ற வசுக்கள் பிறந்தவுடனே இறந்து போகலாம் என்றும் கதை பேசுகிறது. அப்போ என்ன பொருள் என்றால், ஏன் பிரபாசன் மட்டும் நீண்ட காலம் வாழ வேண்டும், ஏன் மற்றவங்களெல்லாம் உடனே சாக வேண்டும் என்றால், இந்த கேள்விக்கு சித்பவானந்தர் சொல்கின்ற பதில் என்ன என்றால், வசுக்கள் 8 பேர். சரி, யார் அவை என்றால், நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண், சந்திரன், சூரியன், பிரபஞ்சம். அப்போ அஷ்ட வசுக்கள் மனிதர்கள் அல்ல, பிரபாசன் மனிதன் அல்ல, பீஷ்மர் மனிதன் அல்ல, எல்லாம் கதாபாத்திரங்கள். மக்களுக்கு வாழ்வியல் நெறிமுறைகளை எடுத்துச் சொல்வதற்காக கற்பனையாக உருவாக்கப்பட்ட கதாபாத்திரங்கள். எனவே ஞானிகள் சொல்கின்ற கருத்து எல்லாமே ஒன்று போல் இருக்கும் என்று ஆரம்பத்திலே பார்த்தோம் அல்லவா? அதற்கு சாட்சியாக சித்பவானந்தர் சொல்லுகின்றார், அஷ்டவசுக்கள் மனிதர்கள் அல்ல, தேவர்கள் அல்ல, பஞ்சபூதங்களும் சந்திரன், சூரியன், பிரபஞ்சமும் சேர்ந்ததுதான் அஷ்டவசுக்கள் என்று சொல்கின்றார். சரி, இதில் வசுக்களில் அக்னின்னு சொல்கிறார் இல்லையா? ஏன் அக்னி என்றால், இப்போ நம்ம சூரிய குடும்பத்திற்கு தாய்க்கோள் எது? பேரிலே இருக்கு சூரியன் என்று. சூரியன் அக்னி தானே. அப்போ வெப்ப சக்தி தான் தோற்றத்திற்கு மூலம். அதாவது அழுத்தம் எனும் உந்துவாற்ற சொல்கிறாங்க இல்லையா? அழுத்தம் தோன்றுகின்ற போதே வெப்பமாகத்தான் வரும். பூமி மையத்தில் அணுக்கள் அளவுக்கு அதிகமாக அழுத்தப்படுகின்ற போது, அது உடைந்து அணுச்சிதைவு ஆகின்ற போது வெப்பம் தானே வெளிப்படுகிறது. அதனால் எல்லா கோள்களுக்கும் தாய்க்கோள் வெப்பம்தான், சூரியன் தான். அதனால் அது அக்னி என்று சொல்லப்படுகிறது. அந்த அக்னி நீண்ட காலம் இயங்கக்கூடியது. அதனால் பிரபாசன் என்ற பீஷ்மர் நீண்ட காலம் இருந்து பிறகு மேலோகம் செல்வான். இயக்கம் முடிந்து இறைவனோடு கலக்கின்ற இறை துகள் போல அவன் நீண்ட காலம் இந்த பிரபஞ்சத்தில் இருப்பான் என்பது கருத்து. அடுத்து 4 ஸ்லோகங்கள் 24 முதல் 27 வரை. இதனோடு இன்றைக்கு நிறைவு செய்வோம். புரோகிதர்களுள் முக்கியமான பிரகஸ்பதி, சேனை தலைவர்களுள் நான் முருகக் கடவுள், நீர்நிலைகளில் நான் கடல், மகரிஷிகளுள் நான் பிருகு, வாக்குகளில் நான் பர்ணவம், யக்ஞங்களுள் ஜப யக்ஞம், ஸ்தாவரங்களுள் இமாலயம், மரங்களில் அரச மரம், தேவ ரிஷிகளுள் நாரதர், கந்தர்வர்களுள் சித்ராங்கதன், சித்தர்களுள் நான் கபிலமுனி, குதிரைகளுள் அமிர்தத்துடன் உண்டான உச்சை சிரவஸ் என்றும், யானைகளுள் ஐரவதம் என்றும், மக்களுள் வேந்தன் என்றும் என்னை அறிக. இந்த கடைசி வார்த்தை மிக முக்கியம். மக்களுள் வேந்தன் என்றும் என்னை அறிக. வேந்தன் என்றால் அரசன், ஆள்பவன், அறிவு என்று பொருள். சரி, இப்போ ஒன்றாக பார்ப்போம். புரோகிதர்களுள் முக்கியமான பிரகஸ்பதி, சேனை தலைவர்களுள் முருகக் கடவுள், நீர்நிலைகளில் கடல், மகரிஷிகளில் பிருகு, வாக்குகளில் பிரணவம், யக்ஞங்களுள் ஜபம், ஸ்தாவரம் என்றால் நிலைத்தவற்றில் இமாலயம், மரங்களில் அரச மரம், ரிஷிகளில் நாரதர், கந்தர்வர்களுள் சித்ராங்கதன், சித்தர்களுள் கபிலமுனி, குதிரைகளுள் உச்சை சிரபஸ், யானைகளுள் ஐராவதம், மக்களுள் வேந்தன். அதாவது ஒவ்வொரு இயக்கத்திலும் உள்ள சிறப்பு எதுவோ அதை சொல்கின்றார். அதாவது பிரகஸ்பதி என்றால் அறிவு என்று பொருள். தெய்வ இயக்க சீர்மையை அறிந்தவன் பிரகஸ்பதி. அதாவது தேவர்களுக்கு குலகுரு என்று சொல்வார்கள். எப்படி அசுரர்களுக்கு குலகுரு சுக்கராச்சாரியாரோ அதே போல் தேவர்களுக்கு பிரகஸ்பதி என்று சொல்வார்கள். சுக்கராச்சாரியார் என்றால் சுக்கிலம் ஆச்சாரியார். சுக்கிலம் என்றால் வித்து சக்தி,
ஆச்சாரியார் என்றால் அந்த வித்து சக்தியிலே என்ன இருக்கிறதோ அதை செயல்படுத்துபவர் என்று பொருள். அதனால் சுக்கராச்சாரியரை அழிக்க முடியாது. எந்த தேவர்களும் சுக்கராச்சாரியாரை எதிர்த்து சண்டையிட்டதாக வரலாறும் கிடையாது, புராணமும் கிடையாது. அரக்கர்களை தான் எதிர்த்தார்கள். ஏன் அரக்க குருவை எதிர்க்கவில்லை என்றால் குரு அரூபம் எதிர்க்க முடியாது. எனவே நம்முடைய ஆத்மாவில் இருக்கின்ற பதிவுகள் சுக்கில ஆச்சாரியார் சுக்கராச்சாரியார். அப்போ அது மனம் சார்ந்த பதிவுகள் என்று பொருள், உணர்ச்சி வயப்பட்ட பதிவுகள். தேவர்கள் என்ற அறிவு சார்ந்த மக்களுக்கு யார்? பிரகஸ்பதி என்ற அறிவு அவர்களுக்கு குரு. அதேபோல் சேனை தலைவர்களுள் நான் முருக கடவுள். எந்த சேனை? சூரபத்மன் என்ற ஆணவத்தை அழிக்கின்ற சேனைக்கு தலைவன் முருகன். அதே போல நீர்நிலைகளிலே கடல். ஏனென்றால் நீரின் உச்சகட்டம் எதுங்க? 7 கடல் என்று சொன்னாலும் 7 பெயர்கள் அவ்வளோதானே தவிர கடல் ஒன்று தானே. அதைவிட பெரிய நீர்பரப்பு எது? வேறு இல்லை. எனவே முழுமை நான், கடல் போல் முழுமை நான் என்று பொருள். மகரிஷிகளுள் நான் பிறகு பக்குவப்பட்ட ரிஷிகளில் பிரிவை போன்றவன். வாக்குகளில் பிரணவம், அதாவது சொல் என்றும் மொழி என்றும் பொருள் என்றும் இல்லை. சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை. அப்ப சொல் வர வேண்டும் என்றால் காந்தம் தன்மாற்றமாக வேண்டும். காந்தத்துக்கு ஒரு பெயர் தான் பிரணவம். அப்ப பிரணவத்தின் தன்மாற்றமே வார்த்தைகள். ஆனால் வாக்குகளில் நான் பிரணவம். யக்ஞங்களுள் ஜப யக்ஞம். யக்ஞம் என்றால் செயல்பாடுகள். இந்த மனித வாழ்க்கையிலே எத்தனை வகையான காரியங்கள் உண்டோ அத்தனை காரியங்களிலேயும் உயர்ந்தது, உத்தமமானது, பரிசுத்தமானது, மேன்மையானது, தெய்வீகமானது எது என்றால் அந்த தெய்வத்தை நாடுகின்ற ஒரு செயல்தானே. அந்த தெய்வத்தை நாடுகின்ற செயலிலே பக்தி ஒரு படி, ஜபம் ஒரு படி, ஞானம் ஒரு படி. அப்போ எது செயலாக வருகிறது என்றால் தவம் ஒரு செயலாக வருகிறது. தவத்தின் முடிவு செயலற்று போகிறது. துவக்கத்தில் தவம் செய்கிறேன் என்று சொல்கின்றோம். ஆழ்ந்துடுகின்ற போது தவமாக மாறி போகிறோம். அங்கே செய்பவனும் இல்லை, தவமும் இல்லை. என்னானது? எல்லாம் மற என இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபுபதியே என்பது போல எல்லாம் மறந்து போகிறது. அதுதான் உயர்ந்த நிலை. அதற்கு நாம் செய்கின்ற செயல் தவம் இயற்றுகின்ற செயல். நிலைத்தவற்றுள் இமாலயம். ஸ்தாவரம் என்றால் நிலைத்தவற்றுள் இமயமலை. மரங்களில் அரச மரம். அரசு என்ற வார்த்தை எங்கு வந்தாலும் அறிவைத்தான் குறிக்கும். அது மட்டுமல்ல, அரச மரத்தை கவனித்து பாருங்க, 3 இலைகளாக இருக்கும். என்ன காட்டுகிறது? ஆணவம், கண்மம், மாயை 3 நீக்கிவிட்டால் நீயேதான் அறிவு, நீயேதான் இறைவன். தேவ ரிஷிகளுள் நாரதர், அதாவது மனம் சார்ந்த ஜீவன்களிலே யார் உயர்ந்தவர்? மனமற்றவனே உயர்ந்தவன். நாரதன், மனமற்ற அறிவு நாரதன். அவன் அறிவாக இருப்பதனால் அவன் திரிலோக சஞ்சாரி. அவனுக்கு என்று தனி இடமே கிடையாது, எங்கும் போகலாம். கந்தர்வர்களுள் சித்திராங்கதன், அதன் பொருள் தெரியவில்லை. சித்தர்களுள் கபிலமுனி. குதிரைகளுள் அமிர்தத்துடன் உண்டான உச்சை சிரவஸ், யானைகளில் ஐராவதம். இதைத்தான் சிவன் கோவில்களிலே பிரதோஷ வழிபாடு என்று சொல்லுவார்கள். அந்த பிரதோஷத்திற்கான மூலம் எது என்றால் பார்க்கடலை கடைந்ததாக ஒரு கதை சொல்லுவார்கள். அதை பற்றி நான் பிரதோஷம் என்ற தனி தலைப்பாக 1 மணி நேரம் பேசியிருக்கிறேன். அது ஆம்னி மேட்டரில் உண்டு. அதில் மேருமலை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் கூர்ம அவதாரம் என்ற ஆமையை மத்தாகவும் வைத்து கொண்டு
தாங்கு தளம் வைத்துக்கொண்டு பார்க்கடலை கடைந்தார்கள் தேவர்களும் அசுரர்களும். அதிலே பல பொருட்கள் வந்தன என்று சொல்வார்கள். அதாவது ஆமை உறுதியான போர்டு அல்லவா. அப்போ ஆன்மீகத்திற்கு அடிப்படை உறுதியான மனம் வேண்டும். மலை உச்சியில துரியம், குண்டல் என்ற பாம்பு சக்தியை பயன் கொண்டு அந்த மேருமலை என்ற உச்சியில துரியத்தை அடைய வேண்டும். அப்படி அடைந்தால் புலன்களை அடக்கியாளக்கூடிய அறிவும் கிடைக்கும், உயிர் சக்தியாகிய அமிர்தமும் கிடைக்கும், அதன் மூலம் சாகா வரமும் கிடைக்கும். இப்ப இந்த மூன்றும் என்னன்னு பாருங்க. வெள்ளை யானை ஐராவதம், அதாவது தூய்மையானது என்று பொருள். வெண்மை என்றால் தூய்மையைத்தான் குறிக்கும். இந்த பஞ்சபூதங்கள் தூய்மையானவை தானே. ஜீவன்களிலே கூட தாவரங்களும் பாவம் இல்லாதது தானே. பாவம் பிறந்த இடம் புழுவில் தானே பாவம் பிறந்தது. எனவே அனைத்தும் தூய்மையானவை. பஞ்சபூதங்கள் தூய்மையானவை. ஐராவதம். வித்து சக்திக்கு குதிரை சக்தி என்று பேர், ஹார்ஸ் பவர். நம்முடைய குண்டலினி சக்திக்கு குதிரை சக்தி என்று ஒரு பெயர் உண்டு, ஹார்ஸ் பவர், செர்பென்ட் பவர் என்றும் சொல்லுவார்கள். அந்த சக்தியை கொண்டு உச்சியை கடந்து துரியோத நிலைக்கு சென்றுகின்ற போது அந்த பேராதார பெருவெளியோடு ஒன்றி கலந்து விட்டால் அவன் பிரம்மமாகி விடுகின்றான், தெய்வமாகி விடுகின்றான். உடல் அழிந்தாலும் அவனுடைய ஞானம் அழிவது இல்லை. உடலை வேண்டுமென்றாலும் அழியாமல் நிலைப்படுத்திக் கொள்ளவும் செய்யலாம். அப்படி செய்தவர்கள் தானே சித்தர் பெருமாக்கள், சிவசமாதி. இப்படி அனைத்தும் செய்யக்கூடியது என்றால் வேந்தன் என்றும் அறிக. அந்த அறிவின் திருவிளையாடலே இவை அனைத்தும் என்று இத்தனை இயக்கங்களை தனித்தனாக பிரித்து பேசினாலும் கடைசியில் பேசுகின்ற போது அறிவுதான் அனைத்தையும் இயக்குகின்ற ஆற்றல் என்ற கருத்தை சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடித்திருக்கின்றார். 28ஆம் ஸ்லோகம் முதல் அடுத்த வகுப்பிலே சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவரையும் நன்றி பாராட்டி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன்.